சென்னை பெரம்பூரில் முறையான பராமரிப்பு இல்லாத மாடுகளில் காச நோய் பரவி பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுகாதாரத்திற்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. விடிய அரசின் கால்நடை மற்றும் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மாடுகளுக்கு பரவும் காச நோய் இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. ICMR ஆய்வில் 500 ஆரோக்கியமான மாடுகளில் 16 மாடுகளில் காச நோய் காணப்படுவதாக தெரிவிக்கிறது. எனவே திறனற்ற திமுக அரசு உடனடியாக கால்நடை மற்றும் சுகாதாரத்துறைகளை ஒருங்கிணைத்து தடுக்கவில்லை என்றால் வடசென்னையில் நோய் பரவல் கட்டுக்கடங்காமல் போகும் என்றும் பால் இறைச்சி கூட மக்கள் உயிருக்கு ஆபத்தாக மாறலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேர் உயர் மின்கம்பத்துடன் உரசியதால் மின்சாரம் தாக்கி 22 வயது IT ஊழியர் கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற அவரது தந்தை செல்வமணி, அருணகிரி, சுரேஷ், பாபு ஆகியோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளுவர் தெருவில் மினி லாரி நிறுத்தப்பட்டிருந்ததால் தேர் வழிபாதை மாற்றியதால் டிரான்ஸ்பார்மரில் தேர் உரசி விபத்து ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகமும் மின்சாரத்துறையும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் அறநிலையத்துறை போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த திடீர் மழையால் உப்பு உற்பத்தி பாதிப்படைந்ததால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு உற்பத்தி பெருமளவில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 1 மாத காலமாக இப்பகுதிகளில் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021 தேர்தலில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு 4 ஆண்டுகள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காததை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. ஊதிய உயர்வு, வார விடுமுறை, வங்கிக் கணக்கு ஊதிய செலுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் காரணமாக மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதி 153 தமிழக முதல்வர்கள் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மேட்டூர் அனல் நிலையம், வடசென்னை அனல் நிலையம், தூத்துக்குடி அனல் நிலையம் 3 அனல் நிலையத்திலையும் ஒட்டுமொத்த மின்வரி ஒப்பந்தங்கள் இன்று வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரம் செய்ய வேணும். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி 153 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிவிப்பை எதிர்நோக்கி இன்றைய தினம் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணியர் நிழற்குடை சிதைந்த நிலையில் பயணிகள் அச்சத்துடன் பயன்படுத்தி வருகின்றனர். சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து கூரை சேதமடைந்து வெயில் மழைக்கு பாதுகாப்பில்லாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் நிழற்குடையை பயன்படுத்த பயணிகள் அச்சப்படுகின்றனர். பழைய நிழற்குடையை அகற்றி புதிதாக அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த சிறிய ரக சரக்கு வாகனம் மற்றும் மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகன ஓட்டிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தை அடுத்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மீட்பு பணிகள் தாமதமாக மேற்கொள்ளப்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விபத்தில் சிக்கி பள்ளி மாணவியின் கால்கள் நசுங்கியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூளகிரி பகுதியில் அரசு பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி விழுந்ததில் பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதி 11ஆம் வகுப்பு மாணவியின் 2 கால்களும் நசுங்கின. இதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாணவி தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். சூளகிரி பகுதியில் தினமும் 100கணக்கான டிப்பர் லாரிகள் இயங்கும் நிலையில் பள்ளி நேரங்களில் அவை தடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணியின் ஒரு பகுதியாக பழைய பேருந்து நிறுத்தங்கள் அகற்றப்பட்டு புதியவை கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் பாலூர் அருகே மேலச்சேரியில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் முறையான சிமெண்ட் கலவையின்றி விரிசல்களுடன் உடைந்த நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தரமற்ற கட்டிடங்கள் அபாயத்திற்கே காரணமாகும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழக அரசின் வரி உயர்வை கண்டித்து கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அனைத்து தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்தின் மறைமுக வரி கொள்கையும் கடை உரிமை கட்டணத்தை 400% உயர்த்திய அரசையும் கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே நடந்த போராட்டங்களுக்கும் தீர்வு கிடைக்காததால் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தியதாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் கோவிலில் பெண்ணின் கன்னத்தில் அடித்த பூசாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வாசீர்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கைலாய வாத்தியம் வாசித்து வந்த 65 வயது பெண்மணி அமலாமாளை கோவில் பூசாரி சிவா கன்னத்தில் அடித்து ஆலயத்திலிருந்து வெளியேறச் சொல்லியதோடு மரியாதையின்றி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மன்னிப்பு கேட்க மறுத்த பூசாரி மீது நடவடிக்கை எடுக்க கைலாய வாத்தியம் வாசிக்கும் சிவனடியார்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் அமலாமாள் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது.